குட் மார்னிங். எங்கே போனீங்க இத்தனை நாளா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. என்ன பண்ணுறதுங்க, நிறைய மாற்றி மாற்றி ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் பர்சனல் ஒர்க்கு, அப்புறம் வீட்டுக்கு வந்தால் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாலே நமக்கு ஒரு ரெஸ்ட் தேவையாக இருக்குது. ஸோ இப்படியே இந்த வாரமே போயிடுச்சு. இனி கரெக்டாக வந்துடும். ஓகேங்க, இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒன்று பிளான் பண்ணி பாதி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆனால் ஹஸ்பண்ட் வாக்கிங் போயிட்டு வர்றப்பவே மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ இன்றைக்கி அப்படியே பிளான் எல்லாத்தையும் மாற்றி, அதாவது நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு அது கூட பாலக் பன்னீர் கொஞ்சம் திக்காக செஞ்சுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ எல்லாமே பிளான் மாறினதுனால பாலக் பன்னீரை மாற்றி பாலக் கூட்டாக செஞ்சிடலாம். பன்னீரை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட வேண்டியது தான். மட்டனில் கிரேவி கேட்டதுனால அப்படியே குக்கரில் ஒன் பார்ட்டாக வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா பொருட்கள் சேர்த்து நம்ம மட்டன் கிரேவி ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேக் பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரைட் ரைஸும் மட்டன் கிரேவியும் தான். இந்த மட்டன் கிரேவியை வச்சு தோசையை ஊற்றி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. பாலக்கூட்டை என்ன தான் பண்ணீங்க அப்படின்னா, அது எப்பவும் போல் நமக்கு தாங்க. ஓகே, உங்களை 1 வீக்காக வீடியோ போடாமல் வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இனி முடிஞ்சளவு இந்த மாதிரி பெரிய லாங் கேப் வராமல் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்ம நியூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.